ஹாய் கைஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கார் ஹிடன் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காருக்கு எந்த வித பிரச்சனை இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறக்கும் உங்களால் மற்றவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு காரில் ஏறணுன்னா நீங்கள் கியர் செக் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் பிரேக்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டு மஸ்ட். எப்போ நீங்கள் காரில் ஏறினாலும் சரி, எத்தனை பேசஞ்சர் பின்னாடியும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ஏறினாலும் சரி, கம்பல்சரியாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இப்போ வர வண்டி எல்லாமே 5 சீட்டுக்கும் சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது வந்து ரிமைன் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் சீட் பெல்ட்டு மஸ்ட் கார் ட்ரைவ் பண்ணும்போது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்னால ஆக்சிடென்ட் பெருசாகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹேண்டிலை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் லென்த்துக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ என்ன ஆகும், நீங்களும் கவனிக்க மாட்டீங்க அர்ஜென்ட்டில், பின்னாடி வர்றவங்களும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் வருவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போதுமே ரைட் ஹேண்டை வச்சு ஓப்பன் பண்ணாமல் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி போலாங்க. ரைட் ஹேண்டை வச்சு லாக் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை கூட டோர் ஓப்பன் ஆகாது. பட் பின்னாடி வர்றவங்களுக்கும் அது சேஃபாக இருக்கும், உங்களுக்கும் டோர் உங்கள் ஹேண்டில் இதை தாண்டி போகாது. நீங்கள் பின்னாடி பார்த்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்போ காரை மூவ் பண்ணாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை ஒட்டி உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது இப்படி பார்த்துருப்பீங்க, இப்படி உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ எல்லாமே காரில் வந்து ஏர் பேக் வந்து இங்கே தான் வருது, ஃப்ரண்ட்டில் ஸ்டீரிங்கில் தான் வருது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதுமே ஒரு ட்ரிக்கு. இது வந்து உங்கள் சீட்டோட அலைன்மெண்ட்டையும் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷன்லேருந்து உங்கள் ஹேண்டு வந்து மணிக்கட்டு வந்து கார் ஸ்டீரிங்கில் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த அளவை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று, சீட்டு பார்த்தீங்கன்னா, காரை வந்து வேறு ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா சீட் அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு செக் பண்ணி வச்சுட்டு இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார் சீட்டுக்கு கீழே நீங்கள் உட்காந்துருக்க பொசிஷனில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிட்டன் வந்து நீங்கள் வேறு யார்கிட்ட எடுக்கும்போது உங்கள் காரை அந்த மார்க்கிங்க்கு நேராக நீங்கள் பொசிஷனில் நிப்பாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சீட் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. சீட் பெல்ட் போட்டால் தான் இப்போ வர்ற கார் எல்லாமே ஏர் பேக் ஓப்பன் ஆகும். ஸோ மஸ்ட் வியர் சீட் பெல்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹிடன் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பட்டன் எதுக்கு இருக்குன்னே இன்னும் நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை ஆகலை. நானும் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. குழந்தைங்க இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா, காரில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லாக்லாம் இருக்கும், டிரைவர் சைடு ஆட்டோமேட்டிக் லாக் இருக்கும். ஸோ அது போக பின்னாடியும் ஒரு லாக் இருக்குது, டோர் லாக் கூடவே இன்னொரு அடிஷ்னல் ஒரு லாக் இருக்குது. அதாவது சைல்டு லாக்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னா, நம்ம டோரில் ஒரு நிமிஷம் வரேன். நம்ம டோரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லாக் தான் இது. இந்த சைல்டு லாக்கை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு டோரை லாக் பண்ணிட்டீங்கன்னா வெளியிலேருந்து திறந்துக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த சைல்டு லாக்கை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உள்ளே உங்கள் குழந்தைங்க பின்னாடி இருக்காங்க, டிரைவிங்கில் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷம், லாக் போட்டாச்சு. இப்போ நீங்கள் திறக்க முடியாது. அந்த சைல்டு லாக்கை நீங்கள் இறங்கி அவுட் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி சைல்டு லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் இந்த லாக்கு ஓப்பன் ஆகும். அதர்வைஸ் இந்த டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இது வந்து மஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன் குழந்தைங்க இருக்கிற காரில். ஏன்னா ரன்னிங்கில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க கான்சன்ட்ரேஷனில் பின்னாடி கவனிக்க மாட்டீங்க. அதே சமயம் குழந்தைங்க விளையாட்டு வாக்கில் டோரை லாக் ஓப்பன் பண்ணிடக்கூடாது. என்ன தான் சென்ட்ரல் லாக் போட்டாலுமே இந்த லாக் லிவரை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு லாக் ஆகும். ஆனால் அந்த சைட் லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது மஸ்ட் ஃபாலோ த டிரைவிங் ஆன் த கார். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஏற்கனவே நம்ம ஸ்டீரிங் எப்படி பிடிக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா கார்லேயும் ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் இருக்கும். இந்த இடத்துல தான் ஏர் பேக் இருக்கும். எல்லாருமே ஸ்டைலாக விரலை இப்படி வச்சு ஓட்டுவாங்க. இங்கே நிறைய
மல்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் காரோட ஸ்டீரிங் கண்ட்ரோலில். ஸோ அதனால் பக்கத்தில் வச்சுட்டு ஓட்டுவாங்க. இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஏர்பேக் ஓப்பன் ஆச்சுன்னா உங்கள் விரல் ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கார் டிரைவிங் பண்ணும்போது எப்போதுமே மஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி 9 and 3 இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கார் டிரைவ் பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர் இங்கேயோ இப்படியோ வச்சுலாம் ஓட்டாதீங்க. அதேமாதிரி பக்கத்தில் ஒட்டி உட்காந்து ஓட்டாதீங்க. அது டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து செஸ்ட்டில் வந்து ஏர்பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒன்று. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இது நிறைய பேருக்கு யூசேஜ் தெரியல. அதாவது சன்வைசர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது என்னென்னா, நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது வெயில் டேரெக்டாக நம்ம கண்ணில் பட்டாலோ கிளார் அடிக்கும் கிளாஸில் இருந்து. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்கான இதை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது விட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக உங்கள் சன் வந்து கண்ணுக்கு நேராக படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் ஈவினிங் ஆஃப்டர்நூன் ஓட்டும் போது வெயில் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்படியும் திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. சும்மா ஆக்சுவலி நானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வைக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கரெக்டான ப்ராப்பராக யூஸ் பண்ணி பழகுங்க. இன்னொரு மெத்தடு, நம்ம காரில் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்கும். அதாவது ஆன்டி கிளார் சொல்லுவாங்க. ஆன்டி கிளார் மீன் இது வந்து மேனுவல் டைப் தான். இதில் இப்போ லேட்டஸ்ட் கார்லாம் பார்த்தீங்கன்னா டாப் மாடலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வரும். ஸோ அதுவே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி காரில் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சில் ஹிட்டன் சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்ச் போட்டிங்கன்னா நைட் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது பின்னாடி இருந்து வர்ற வண்டியோட லைட் வெளிச்சம் உங்கள் கண்ணுக்கு நேராக படாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மான மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணில் லைட் வெளிச்சம் டேரெக்டாக படாது. இந்த பட்டன் இப்படி டேரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். ஆனால் எப்படி போகும்போது உங்களுக்கு வந்து நைட் டிரைவில் கண்ணில் வெளிச்சம் படும். அந்த பின்னாடி வர வண்டியோட வெளிச்சம் வரும். ஸோ இதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சுவிட்ச். இதை நீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைவே டிரைவிங்கில் கம்பல்சரி இது மஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோத்தாக இருக்குது. நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.